நான் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 28 அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் பிறந்தேன். அன்று நான் ஒரு சாதாரண குழந்தை. ஆனால் ஒரு நாள் என் பெயர் உலகம் முழுவதும் பேசப்படும் என்று யாருக்கும் தெரியாது. சிறு வயதிலேயே எண்கள், புத்தகங்கள், புதிர்கள் எல்லாமே எனக்கு விளையாட்டாக இருந்தது. எதையும் ஏன் என்று கேட்கும் பழக்கம் அன்றே தொடங்கியது. முதல் முறையாக ஒரு கணினியை பார்த்தேன். அது பெரியது, சத்தம் செய்தது. ஆனால் என் கண்களில் அது ஒரு மந்திரம் போல இருந்தது. பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு போகாமல் கணினி அறைக்கே போவேன். நேரம் மறந்து கோடுகள் எழுதுவேன். அதே ஆர்வம் கொண்ட ஒரு நண்பனை சந்தித்தேன். அவன் பெயர் பால் ஆலன். நண்பர்கள் அல்ல, எதிர்கால கனவுகளின் கூட்டாளிகள். இரவு முழுவதும் திரையில் ஒளிரும் எழுத்துகள். உலகம் தூங்கினாலும் என் கனவுகள் தூங்கவில்லை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகின் சிறந்த கல்வி நிறுவனம். ஆனால் என் மனம் புத்தகங்களில் இல்லை, கணினியில்தான். விடுதி அறை ஒரு அலுவலகம் போல மாறியது. காஃபி கப்புகள், காகிதங்கள், ஒரே குறிக்கோள். ஒரு கேள்வி மட்டும், பாதுகாப்பான பாதையா அல்லது கனவுகளா? நான் தேர்ந்தெடுத்தது கனவுகள். ஹார்வர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். பலர் சொன்னார்கள் இது பைத்தியக்காரத்தனம். ஆனால் என் உள்ளம் சொன்னது இதுதான் சரி. ஒரு சிறிய அறை, 2 நண்பர்கள், பெரிய கனவு. அதன் பெயர் மைக்ரோசாஃப்ட். ஒரு வரி, இன்னொரு வரி. அந்த கோடுகள் தான் எதிர்கால உலகத்தை உருவாக்கின. IBM நிறுவனத்துடன் ஒப்பந்தம். அன்று மைக்ரோசாஃப்ட் ஒரு நிறுவனம் அல்ல, ஒரு சக்தியாக மாறியது. கணினி அனைவருக்கும் எளிதாக மாறியது. ஒரே கிளிக், உலகம் திறந்தது. வீடுகளில், அலுவலகங்களில், பள்ளிகளில், எங்கும் மைக்ரோசாஃப்ட். உலகின் மிக பணக்காரர்களில் ஒருவன். ஆனால் பணம் அல்ல என் கனவின் முடிவு. கடுமையான உழைப்பு, உயர்ந்த தரம். சராசரி போதாது என்பதே என் கொள்கை. மைக்ரோசாஃப்டிலிருந்து ஒரு படி பின்வாங்கினேன். இப்போது உலகத்திற்காக வேலை செய்ய நேரம். கல்வி, ஆரோக்கியம், வறுமை ஒழிப்பு. என் பணம் மக்களின் வாழ்க்கையாக மாறியது. ஒரு குழந்தையின் புன்னகை ஒரு நோயில்லாத நாளாக மாறினால் அதுவே என் உண்மையான வெற்றி. பூமி, காலநிலை, எதிர்கால தலைமுறை. இன்றைய முடிவுகள் நாளைய உலகம். புத்தகங்கள், அமைதி, அனுபவம். இப்போது நான் கற்றுக் கொடுக்கிறேன். நான் உருவாக்கியது ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை. சாதாரண சிறுவன் உலகத்தை மாற்றியவன். கனவு காணுங்கள், துணிந்து செயல்படுங்கள். உலகம் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும்.